نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال تعالى أيضا وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداء إذا دعان صدق الله مولانا العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்றாளன் நிகரில்லா கருணையாளன் அன்பாளன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனாயன் அல்லாஹுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த அருமையான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், இன்னும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றும் ஒரே தாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் அல்லாஹுடைய கடமையான சங்கையான சிறப்பான ரமதானின் இறுதி ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா கோணத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து அவன் நமக்கு எந்த விடயத்தை ஏவியிருக்கிறானோ அவைகளை எடுத்து அவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களை ஒற்றுமொற்றாக தவிர்த்து வாழ்ந்து கொள்ளும்படி முழுவதாக எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத்து செய்து வருகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த தருணத்தில் உள்ளத்தால், சிந்தனையால், மன தைரியத்தினால், ஆசையோடு, ஆர்வத்தோடு, தேவையோடு அமல் செய்தவர்கள் இந்த கடைசி தருணத்திலே ஒரு பக்கம் கவலையோடும் துக்கத்தோடும் ஒரு பிரிவை அடையப் போகிறோமோ என்ற ஒரு சிந்தனையிலும் இந்த நேரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஏதோ ரமதான் வந்தது, நோன்பு மாதத்தை அடைந்தும் ஏதோ ரமதான் சென்று கொண்டிருக்கிறது, பெருநாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு சமூகம் நம்முடைய சமூகத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, சகோதரிகளே, இந்த ரமதான் மாதத்தை பத்தி எப்படி விவரிக்கிறேன்னு அதை சொல்லி முடிக்க இயலாம். இந்த ரமதான் எப்படிப்பட்டது, அதனுடைய கண்ணியம், சிறப்புகள், மகிமைகள், கண்ணியங்கள், இந்த மாதம் எப்படியான மாதம், என்ன, எதற்காக இந்த ரமதான் அல்லாஹ் தந்து என்ன இந்த ரமதான எனக்கு சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் என்ற எல்லா சிறப்புகளும் மாஷா அல்லாஹ் ரமதான் காலம் ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரைக்கும் கேட்டு கொண்டிருக்கிறோம். எந்த அளவு அருமையான சகோதரர்களை இப்ப எங்களுடைய உள்ளங்கள் உணர்வு பெற வேண்டும் என்றிருந்தால், ஒரு தந்தை அல்லது ஒரு தாய் அல்லது குடும்பத்தில் தலைவர்கள், மூத்தவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னோடு உட்டி பிணைந்து பல காலம் வருடக்கடத்தில் என்னை கண்ணியப்படுத்தியவர்கள், என்னை பராமரித்தவர்கள்,
உதாரணத்துக்கு தந்தை எடுத்துக்கோங்க. வாப்பா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு வச்சிருக்கிறான். இதே வாப்பா திடீரென்று என்ன உலக வாழ்க்கையில இருந்த சந்தோஷங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டு உலகத்தில அவங்களோட நான் ஒட்டி பிணைஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நிலைமையை விட்டு திடீரென்று என்னை விட்டு வேறொரு பயணம் போக இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய பாசம், அந்த பிள்ளைகளுடைய அன்பு, தாய் தந்தையுடைய, என்னுடைய தந்தை இதுவரைக்கும் என்னோடு ஒட்டி பிணைந்து வாழ்ந்தவர், என்னை கவனித்தவர், என்னை சேராட்டியவர், என்னை தாளாட்டியவர், நாளை அல்லது மறுநாள் அல்லது இந்த நிமிடத்தில் என்னை விட்டு வெளியோர் செல்ல இருக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுடைய உணர்வு எவ்வாறு இருக்கும்? கவலையோடு துக்கத்தோடு என் வாப்பா எப்பதான் மறுபடி வருவார்களோ, என்னுடைய தாயை மறுபடி சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்குமோ, என்னுடைய உறவினை உள்ள ஒருவர் என்னை விட்டு தூர நாட்டுக்கு செல்கிறார், எப்போது மறுபடி அவரை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்றெல்லாம் பலவாறு கவலையோடு துக்கத்தோடு சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய கற்பனைகளை அவர்கள் கொண்டிருப்பார்கள், எவ்வளவு கவலைகளை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருப்பார்கள், சொல்ல தேவையில்லை. அருமையானவர்களே, இதே போலதான் இதை விடவும் மேலாக என்னுடைய பாவத்தை எல்லாம் இல்லாமலாக்கி தவறிலும் தப்புகளிலும் அநியாயங்களிலும் ரமலான் வருவதற்கு முன்னால் ஷஅபானிலே, ஷஅபானுடைய முன்னைய காலத்திலே என்னுடைய வாலிப காலம் எங்கேயோ அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையிலே செய்யப்பட்டது, கண்காணிக்கப்பட்டது, செலவழிக்கப்பட்டது. ரமலான் வருவதற்கு முன்னால் என்னுடைய தொழுகையுடைய நிலைப்பாடு, நான் எங்கேயோ இருந்தவன் ரமலானை எப்ப நான் சந்திச்சேனோ அந்த ரமலான் மனிதனே, அடியானே, ஏ தோழரே, ஏ நண்பரே, உன்னை சுவர்க்கம் அனுப்புவதற்காக வந்திருக்கிறேன் வாப்பா, தொலையோடு நீ உன்னை இணைத்துக் கொள்வாயாக என்று சொன்ன இந்த நண்பன் ரமலான் வருவதற்கு முன்னால் வெறுமனே தொழிலிலும் குடும்ப சுமையிலும் என்னுடைய துனியாவுடைய ஏனைய அலுவலகங்களிலும் நான் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். குர்ஆன் என்னுடைய இமாம், அந்த குர்ஆன் என்றால் எனக்கு மிக மிக தூரமாக இருந்தது, மிக மிக தூரமாக இருந்தது. எப்ப இந்த உற்ற நண்பன் என்னுடைய தோழன் ரமலான் என்னை வந்து சந்தித்தாரோ அந்த ரமலானே, அடியானே, ஏ அடியானே, நீ என்ன மறந்துடாத, ஏண்ட குர்ஆனை மறந்துடாத. ஏண்ட இந்த மாதத்தில்தான் குர்ஆன் இறங்கப்பட்டது. இந்த குர்ஆனை என்னோட இணைச்ச இந்த மாதம், இந்த தோழன் சுப்ஹானல்லாஹ் இன்னும் ஓரிரு, அதாவது ஓரிரு அவருக்குள்ளே என்னை விட்டு பிரிகின்ற தருணம் அல்லவா. சதக்கா என்றாலே ஏதோ கிள்ளி கெடுத்துக் கொண்டிருந்து ரமலான் வந்து எனக்கு அந்த தெளிவை ஊட்டியது. நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நபி அவர்களுடைய பண்பாடு ரமலான் காலம் முழுக்க வேகமாக வீசுகின்ற காற்றை விட சதக்கா கொடுக்கவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னதை கேட்ட என்னை, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய நிலைப்பாடை, என்னுடைய கவனத்தை இந்த ரமலான் ஏழைகளோடு இணைத்து தந்தது, ஏழைகளோடு இணைத்து தந்தது. இதுவரைக்கும் என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய காசி என்றெல்லவா நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏண்ட கெட்டித்தனத்தால சம்பாதிச்ச, ஏண்ட பிளேமிலான போட்ட பிளேமிலான சம்பாதிச்ச சொத்து இது என்றெல்லவா ரமலான் வருவதற்கு முன்னால் நினைத்துக் கொண்டிருந்தேன். இல்லை அடியானே, இல்லை அடியானே, ரமலான் சொல்லுகிறது, ரமலான் தொட்டு காட்டியது, ரமலான் தட்டி, ஏ தோழே, நீ மட்டும் ஓண்ட வயிற்ற மற்றும் பார்க்கிற வாழம் அல்லவாப்பா இது,
இதோ நான் வந்திருக்கிறேன் தெளிவுபடுத்த. ஏழையிட கஷ்டத்தை வழங்கி, துன்பப்படுகிறவனை வழங்கி, சாரி செய்ய முடியா, இஸ்தார் செய்ய முடியா, பெருநாளைக்கு உடுப்புவாங்க ஏலா, அல்லோட கல்லோட படுகின்ற எத்தனையோ ஏழை குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அது மனிதனே, அறியானே, செல்வந்தனே, பணத்துக்கு சொந்தக்காரனே, நீ கொஞ்சோட பணத்துல இருந்து ஒரு பகுதியை ஏழைக்கு கொடு. ஏழை கவனி, கஷ்டவாளியை தட்டி பாரு. ஓட பணம் இல்ல, இது நான் தந்த பணம், நீ ஏண்ட கெட்டித்தனத்தால சம்பாதிச்ச என்ற உணர்வை தட்டி காட்டு, தட்டி தந்த, தட்டி சொல்லிய என்னுடைய நண்பன் ரமலான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு அவர்களை விட்டு என்னை பிரிய இருக்கிறது. அருமையான சகோதரர்களை, சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். ஏன் அல்லாஹ் இதை தந்தான்? ஏன் தந்தான்? தாயுடைய பிரிவை தாங்க முடியாது, தந்தையுடைய பிரிவை தாங்க முடியாது, குடும்பத்திலே உள்ளவர்கள் பிரிகிறார்கள், தாங்க முடியாது. இதைவிட மேலாக அடுக்கிக் கொண்டே போகலாம் ரமலான். இந்த நண்பன், என்னுடைய தோழன் 29 நாள் என்னோடு இருந்து விட்டு நாளின் ஓரிரு அவர்களை விட்டு என்னை பிரிய இருக்கிறானே. இப்போதுதான் நன்மை செய்தவர்கள், தொழுதவர்கள், சதக்கா கொடுத்தவங்க, தயாமையில் கொடுத்தவங்க, தராவீஹ் தொழுதவங்க, மஸ்ஜித செழிப்பாக்கினவங்க, மஸ்ஜித செழிப்பாக்கின பெண்மணிகள் உணர்வு பெற வேண்டும், சிந்திக்க வேண்டும். இதோ என்னுடைய நண்பர் பெரிய இருக்கிறான். அஸ்ஸியாம் வல் குர்ஆன் யஸ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. வெறுமனே பசி அல்ல, வெறுமனே தாகம் அல்ல, அப்பா நோன்பு வைத்து வாப்பா இல்ல, உள்ள மழ வேண்டும், வெதும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். ஆஹா, என்னுடைய பாவக்கரையை சுத்தப்படுத்தி எனக்கு அருளையும் ரஹமத்தையும் மகுவரத்தையும் நரக விடுதலை அளித்த இந்த நண்பனை விட்டு பிரிகிறானே, பிரிய போகிறானே என்ற உணர்வு வர வேண்டும். அருமையானவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நண்பன் பேசிப்பட்டவர்கள் அல்ல இந்த 2 பேரும். குர்ஆனும் நோன்பும் நான் மேலே சொன்னது மாதிரி இணைக்கப்பட்ட இந்த ரமலானோடு இணைக்கப்பட்ட குர்ஆன், என்னை இணைத்த இந்த குர்ஆன், நான் ஓதிய குர்ஆன். சுப்ஹானல்லாஹ், என்ன செய்ய போகுது? இதை யோசிங்க, சிந்தியுங்க. என்ன செய்ய போகுது? இத பவர் என்ன? வெறுமனே பசி, நோன்பு முடிச்சேன், தராவீஹ் தொழுது, ஏதோ என்னால ஏதோ செஞ்ச இல்ல, உணர்வு உள்ளத்துல வரணும். இந்த ரமலான் என்ன சொல்ல போகுதா? அல்லாஹ்ட்ட போறார் நண்பர், விடைபெற போகிறார். எனக்கிட்ட உங்கள்கிட்ட வரல, ஊர் தலைவர்கிட்ட வரல. இந்த 2 உலகத்தை ஆட்சி உறுதி கொண்டிருக்கின்ற எந்த அல்லாஹ் இந்த ரமலான் வருவதற்கு முன்னாலே, ஏ சொர்க்கமே, ஏ சொர்க்கமே, உன்னை நீ அலங்கரித்துக் கொள். என்னுடைய உலகத்திலே வாழக்கூடிய அடியார்கள் வெகு வெகு சீக்கிரமாக துணியாம தள்ளி வீசிட்டு வரப்போறாங்க அவங்கள்ட்ட. நீ அழகு பெறு என்று சின்ன வாதம், இந்த கட்டளை அல்லாஹுடைய ஓடர் நிறைந்த அந்த சொர்க்கம் இதுவரைக்கும் கூட்டி செல்லும், அழைத்து செல்லக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடிய 2 சாமான்களை நாம் பலியெடுப்பு இருக்கிறோம். மறுமையானவர்களே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பிடிச்ச நோம்பும் குர்ஆனும் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள், குடும்பத்தில் ஒருவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டது, தந்தை சுகமில்லாமல் இருக்கிறார், துன்பத்தோடு இருக்கிறார், குடும்ப சுமையோடு இருக்கிறார்கள், கஷ்டங்கள் நஷ்டத்திலே ஊழ்ந்திருக்கிறார் என்றால் எத்தனை கோடான மக்கள் எல்லாம் வந்து அந்த மனிதனுடைய சோதனைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன் வருவார்கள். அருமையானவர்களே, இது உலகத்தோட முடிகிற கேஸ். அருமையானவர்களே, ஆகிரம் என்றால் நேர்மாற்றமானது, ஆகிரம் என்றால் நேர்மாற்றமானது. எவரெல்லாம் அமல் செய்த நிலைமையில், தன்னை தயார்படுத்தின நிலைமையில், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. இவ்வளவு அழகான வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். நாங்க இங்க இருக்கிறோம், வருது, அதை சிந்திச்சு பாருங்க. பயான் இல்ல, கொத்துபா இல்ல, மாஷா அல்லாஹ், குட்டுத்தாரு கேட்டோம் வந்தோம் இல்ல,
ஒத்துபாவா பயானா மாஷா அல்லாஹ் அப்படி இருந்தது. ருஷி பாக்குறதுக்கு பயான் இல்ல. அருமையானவர்களே, பேசக்கூடிய விஷயத்தை கேளு. குர்ஆனும் ஹதீஸும் பேசப்படுகிறது. ஒரு நேரம் ரமலான் எடுத்த 24 மணித்தியாரம் 24 மணித்தியாரமும் அல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். கேட்டோமா இல்லையா? கேட்டோமா இல்லையா? இரவு என்ன, நடுப்பொழுது என்ன, ஜாமம் என்ன, சஹர் என்ன, இஃப்தார் என்ன, இதை விட பயான் வேண்டுமா எங்களுக்கு? இதை வேண்டும் குத்துபா வேண்டுமா? அருமையானவர்கள், நான் திருந்த தயாரில்லையே. அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தை அப்படி விடுவாப்பா, உனக்கு தந்தது கொஞ்சம் இருக்குது, அங்க இருக்குது, அங்க இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. சொர்க்கத்தை பத்தி 2 ஆயத்தை சொல்லிட்டேன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டு அமல்கள் செய்து தொழுது குர்ஆன் ஓதி திக்ர் செய்து ஏனைய நல்ல பல அமல்கள் உடை நடை பாவனை. சுருக்கம், உடை நடை பாவனை. அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வாழ்க்கை யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களுக்கு உன்னதமான விருந்து உபகாரம் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஆசை இல்லையா? ஆசை இல்லையா? தேவை இல்லையா? போட்டி போடக்கூடாதா? சுப்ஹானல்லாஹ். ஏன கடையிலே முன்னேற்றம், கட்டடத்திலே முன்னேற்றம், வாகனத்திலே முன்னேற்றம், பிள்ளை செல்வத்திலே முன்னேற்றம். துனியா கண்ணுக்கு முன்னால வழங்குதாகா, இப்படி போனா என்ற ட்ரக்க மாத்தினா, இப்படி சம்பாதிச்சா, இப்படி ஓடினா, இப்படி தேடினா, மாஷா அல்லாஹ், அவரை விட இவரை விட துனியா அலங்காரத்தை காட்டி காட்டி துனியாவுக்கு அகத்தியமாக்கி தருமையானவர்களை எல்லாம் மன்னிக்கும், மன்னிக்கும். அட்டிக்கு போகும் குரான் ஆயத்தை அட்டிக்கிட்டு போகும். அந்த மனிதனை தட்டுகிறாரா? மனிதனே பணத்துக்கு பின்னால ஓடுறாய், துனியா துனியா ஓடுறாய். கொன்றோலா ஓடிக்க, கொஞ்சம் கட்டுப்பாடுத்திக்க, மிச்சம் துள்ளாத, மேகமாகாத. உனக்கு இங்க இல்ல இடம், உனக்கு சொர்க்கம் தயாராக இருக்குது, உனக்கு மன்னிப்பு இருக்குது. எனக்கு மன்னிப்பு கிடைச்சுமா? நான் மகா பாவி, நான் அநியாயம் செய்தவன், தவறு செய்தவன். நிராசையாகாத, எனக்கு மன்னிப்பு இருக்கு, உனக்கு மன்னிப்பு இருக்கு. அதுக்கு தன்னை ரமலான் தந்த நான். அருமையானவர்களே, அவர் கணக்கிட்ட முழுக்க வேணுமானாலும் பேசல. இந்த ரமதானை பத்தி நீங்க முழுக்க பேசல. மாஷா அல்லாஹ் முடிக்கலாம். இதுக்குத்தான் உனக்கு ரமலான் தந்த. நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்துட்டே உனக்கு மன்னிப்பத்தாரை நல்லா இருக்கிறார் சொல்லுறானே மஹாமத் சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய கிரையால் சொர்க்கத்தை பார்த்து அலங்கரிக்க சொல்றார். சொர்க்கத்தை வாசலம் திறந்து விட்டுட்டார், நரகத்தை மூடிட்டார், சைத்தான வீசிட்டார். தேவை அல்லாக்கியது. நான் செஞ்ச அநியாயத்தில், நான் செஞ்ச தவறுக்கும், நான் செஞ்ச அட்டூழியங்களுக்கும் அல்லாஹ் ஒரு நரக இழுக்கையிலாளா? அல்லாஹ்க்கு ஒரு சக்தியை இல்லமாக்கிறாளா? நொண்டியாக்கிறாளா? முடமாக்கிறாளா? இல்ல. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அன்பாளன், தன்பர், கருணை உள்ளவன். தாயை விட 70 மடங்கு, அதை விட 10 மடங்கு இரக்கம் உள்ளவர். அல்லாஹ் இரக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ரமலான தத்தா தூய்மைப்படுத்து, அமலோட தொழுகையோட, இபாதத்தோட, குர்ஆனோட துனியாவை கொஞ்சம் ஆசைகளை கட்டுப்படுத்தி, மலைச்சைகளை கட்டுப்படுத்தி, ஆகிரம் ஒன்று இருக்குது, மௌத் ஒன்று இருக்குது, கியாமத் ஒன்று இருக்கு. இந்த உணர்வோட நீ உலகத்துல வாழ்வாயாக இருந்தால் நீ ஒதுங்கக்கூடிய இடம் உன்னதமான ஃபிர்தௌஸ் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அருமையானவர்கள், என்ன சொல்ல வருகிறோம் என்றால், நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்திலே இதிலிருந்து, இந்த பொழுதில இருந்து பெருநாள் நாளை இன்ஷா அல்லாஹ், தலைப்புரை செவ்வாய் இன்ஷா அல்லாஹ் இன்று தென்படும். இன்றைய நாள் 30 நோன்பை பூர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். என நண்பனை பூர்த்தியாக கவனிச்சுட்டு அனுப்ப போறேன். மாஷா அல்லாஹ், திருப்தியா எனக்கு என உள்ளம் திருப்தி அடைகிறார்களே. நோம்பு பிடிச்சவும் இல்லை, தராவி தொழுதவும் இல்லை, வீடு கட்டி நிறைவுக்கு வருகிறது. மாஷா அல்லாஹ், வீடு வர முடியுதப்பா. வாகனம் கொண்டு நான் எடுக்க தயார், கொஞ்சம் சொல்லி போகா, சரி நாளைக்கு எடுத்துருவேன். எவ்வளவு சந்தோஷம் அன்பர்கள். மாச கணக்கு எனக்குள்ள கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், திருமணம் முடிச்சு கொடுக்கணும், படாத பாடுபட்டு அவன்கிட்ட கேட்டு, இவன்ட பிச்சை கேட்டு, அவன்ட காலில் விழுந்து, மாஷா அல்லாஹ் ஏதோ கல்யாணம் சரி வந்து எல்லாம் முடிச்சு இந்த 2 நாள் கல்யாணம் சரியா இருக்குது, முட்டி தருவாயில இருக்குதுண்டா அவ்வளவு சந்தோஷப்படும். மாஷா அல்லாஹ், பெரிய ஒரு பாரம் குறையுவாப்பா என உள்ளத்துல இருந்து யோசிப்போமா இல்லையா? யோசிப்போமா இல்லையா? அவர்களே, இதை விட பன்மடங்கு உள்ளத்தால் விரும்புங்கள். இந்த நிமிஷத்திலே இருந்து உள்ளத்தை சந்தோஷ கடலிலே மிதக்க வையுங்கள்.
யார் யாரெல்லாம் இந்த ரமலானை பாக்கியமாக நினைச்சாங்களோ, பாக்கியமாக பயன்படுத்தினாங்களோ, பாக்கியசாலிகள். குறை சொல்ல வரல, அருமையான குறை சொல்ல வரல, பாக்கியத்தோடு பாக்கியமாக நினைத்து செய்தவர்கள் பாக்கியவான்கள். மாற்றமாக وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أُولَئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ. இந்த கூட்டத்தை அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும், சேர்ந்துடாம இருக்கு. ரமலான் வந்தது. ரமலான் என்ற நன்மனை நான் அடைந்தேன். 23 நாளை நான் அடைந்தேன். 25 அடைந்தேன். 29 அடைந்திருக்கிறேன். அமல் செய்யாதவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையான இந்த குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுங்கள். அதிகமான மக்கள் கவலையான செய்தி, எல்லா இடத்திலும் குறையல்ல, கவலையான செய்தி. ரமலான் இன்றைய இந்த வருடத்தினுடைய ரமலான் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே அதை அமலோடு, தொழுகையோடு, மஸ்ஜிதோடு, குர்ஆனோடு இணைந்தவர்களுக்கு தெரியும் இந்த ரமலான் பெரிய ஒரு டிஃபரன்ஸை ஆக்கி இருக்கிறது. மனித ஒரு வயசுக்குரியவங்களுக்கு மத்தியில என்னென்று கேட்கிறீங்க அருமையானவர்களே. நம்மட சின்ன வயதுல நாங்க சின்ன புள்ள, நம்ம முன்னால இருக்கிற பெரியவங்ககிட்ட கேட்டு பாருங்க. சாதாரண ஒரு 15, ஒரு 14, ஒரு 16 வயசு வரக்குள்ள எங்களை வாப்பா உம்மா மூத்தவங்க வழி நடத்தினாங்க. அப்படிங்கிற பிள்ளைகளை மஸ்ஜிதின் பக்கம், தராவீகின் பக்கம், பராத்தின் பக்கம், ஆசுராவின் பக்கம். நான் பித்அத்து லைஃபு ஹராம் ஹலால பேச வரல. மஸ்ஜிதுகளில் செழிப்பாக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. சின்னஞ்சிறார்களை கொண்டு பராத்து ரொட்டி எடுக்க போன காலம் ஒன்று இருந்தது. பித்அத்தை பேச வரல, அது கூடுமா கூடாதா என்று சொல்ல வரல. வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல, வாலிப பொன்புல பிள்ளைகளும் சேர்ந்தல்லவா போலில் இருந்து பராத்து ரொட்டி எடுத்த காலம் இருந்தது மஸ்ஜிதோடு தொடர்பாகுவதற்கு. இதெல்லாம் எங்களுடைய மூத்தவர்கள், பெரியவர்கள் பிள்ளைகளை, வாலிபர்களை, சிறார்களை பள்ளியோடு அழகான முறையிலே வழிநடத்திய இணைத்த ஒரு நல்ல பண்பாடு தான் சொல்லணும். நல்ல பண்பாடு அது இல்லை இன்றைக்கு. சொல்ல வருகிறேன் என்றா அருமையானவர்களே, 27ஆம் கிழமை எங்களுடைய சின்னஞ்சிறார் வாலிப ஒரு கூட்டத்தை நான் சந்தித்தேன். கவலைப்பட வேண்டும். இது வேற நாட்டுல இருந்து வந்த இறங்கின புள்ளுகள் இல்ல, உங்களை புள்ள, எங்களுக்கு பிறந்த புள்ள. தஸ்பீஹ் நடக்குது, கியாமத் நடக்குது, பிரார்த்தனை நடக்குது, துஆ நடக்குது. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வயசாளிகள், நோயாளிகள், அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அவர்களே, சில பெண்மணிகள் என்ன நொண்டி அடிபட்டு உதப்பட்டு மரத்தடியால முடுக்கால கியாமத்தில் வந்து தொழுதுட்டு போறாங்கண்டா, அன்பான சகோதரிகளே, உடல் ஆரோக்கியத்தோடு வாலிப சக்தியோடு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு நான் ஜவாப் சொல்ல போகிறேன் என்பதை பயந்து போகும். 27ஆம் கிழமை கிட்டத்தட்ட 11 மணி 12 மணி ஆலை ஒரு ஒழுங்கு ரோட்டிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். மூளையிலும் முடுக்கிலும் ஒரு கூட்டம், சின்னஞ்சிறார் கூட்டங்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இருட்டுக்குள்ளே. வாப்பா என்னடா வாப்பா செய்றீங்க? போய் பார்த்தா நான் அவுது பில்லா, அதே அந்த நல் நாளிலே பிள்ளைகளுடைய கரத்திலே தாண்டவமான கூடியது ஒரு ஆண். ஆனால் கவலை என்ன தெரியுமா? ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போன், இதைவிட பெரிய ஒரு போனை தூக்கி கொண்டு என்னென்னமோ எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 27ஆவது கிழமை. சரி, அது நான் அன்றைக்கு தான் 25 சொல்ல வரல, இது 27ஆம் இரவு. அது எங்கட உள்ளத்துல ஒண்ணு இருக்குது. அது ஒரு கண்ணியமான இரவு, சிறப்பான இரவு, அவசிய இரவு. 27ஆம் கிழமை, 27ஆம் கிழமை பாருங்க. புள்ளகள் உள்ளத்துல எந்த அளவுக்கு நினைச்சிருக்கு, விளைச்சப்பட்டிருக்குது. புள்ள குப்பைல, புள்ள போக்குல
புல்ல செந்தில. இதுக்கு மேல என்ன சொல்றா? சில வாப்பா மாறு பஜார்ல வியாபாரம். அருமையானவர்களை என்ன சொல்ற? பஜார்ல அரட்ட, பஜார்ல அவன் பலாய், இவன் பலாய், இவனுக்கு எல்லா மாசமும் ஒரே மாசம். எச்சரிக்கையான குர்ஆனுடைய வசனம். நரகத்துக்கு இவரை படைச்சிருக்கிறோம். இப்படிப்பட்டவங்களை எப்படி தெரியுமா? உள்ளம் இருக்குது, அது நல்ல மனத்தை தந்திருக்கிறேன், சிந்திச்சு உணர்வு விட்டு உன சொர்க்கத்தை தயாராக்கிறதுக்கு நீ கணக்கெடுக்கிறாய் இல்லையே, நீ நரகத்துக்குள்ள போவாய், ஜஹன்னம் நரகத்துக்குள்ள போக போறாய், உன்னை தயாராக்கிறாய். உள்ளம் இருக்கு, சரியா சிந்திக்கிறான் இல்லை. எல்லா ஓட்டம் இருக்கு, துனியாட ஓட்டம். மாஷா அல்லாஹ், எவரும் தெரியும், எல்லாரையும் தெரியும், ஆட்டி படைக்க தெரியும். ஓட அல்லாஹ்வை, ஓட சொர்க்கத்தை, ஓட கபரை, ஓட ஆகத்தை, ஓட மறுமையை ஓட்டி போடு, போட்டி போடு. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி உள்ளம் கொடுத்தும் கொடுக்கும் கணக்கெடுக்கலையா, நரகம் தயாராக்குறார் அவர் நரகத்துக்கு. கேள்வி, அழகான கேள்வி. நேற்று ஒருத்தரை சந்திச்சேன் அவர்களே. பேசுற நேரம் மன்னிச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தால முடிச்சிருவோம். பெருநாட சில ஒழுக்கங்களை சொல்லி முடிச்சிருவேன். பேசுவங்க நோம்பு. நேற்று ஒருத்தரை சந்திச்ச முக்கியமான ஒரு ஹாஜியார், ஒரு நகை வியாபாரி. என்ன தெரியுமா அவர்களே, 3 வருஷத்துக்கு முன்னால நல்லா இருந்தாரு, சோமத்தோட இருந்தாரு, கொஞ்சம் சுகரு. நேத்து போனா மாலையாக அழுகிறாரு. கோல் எடுத்து கழிச்சேன், கோல் அழுதாரு. நேத்து போய் சந்திச்சுட்டு வந்தேன். என்ன சொல்ல வாரண்டா, சுகத்தோடு நல்ல பார்வையோடு திரகாத்திரமாக இருந்தவர் திடீரென்று அவருடைய அல்லாஹ்வுடைய முடிவு, நல்ல மனிதர், இபாதத்தாளி, தொழுகையாளி, திடீரென்று ஹார்ட் பேஷண்ட் நோயாளியாக மாறினார். ஹார்ட்டுடைய ஆபரேஷன் நடந்தது. திடீரென்று கண்ணுடைய பார்வை இரண்டும் அடியோடு இல்லாமல் போய்விட்டது. அடுத்த கட்டம், அடுத்த நோய் உருவாகிறது. கிட்னி ஃபெயிலர், ஒரு கிட்னியை அகற்றப்பட்டு இன்னும் ஒரு கிட்னி வைக்கப்பட்டிருக்கிறது. 3 பாரத்தை சுமந்த அந்த உள்ளம் இன்னை கண்டவுடனே ஹசரத் மாலையாக இருக்கிறார். பார்வை இல்லை, 2 பார்வையும் இல்லை. எத்தனை வருடம்? 3 வருடம் ஹசரத், 3 வருடம். ஆறுதல் சொன்னோம். என்ன செய்ய? நோய்கள் வருவது அல்லாஹ்வுடைய சாஜம், தருவது அருள், தந்தது அல்லாஹ், பாவத்தை மன்னிக்க தந்திருக்கிறார் என்ற ஆறுதலை கூறுகிறோம். என்ன சொல்ல வருகிறீர்கள் அருமையானவர்களே? பாருங்க, எங்கட பொட்டியில உள்ள போற எனக்கு தெரியாது. கண் இருக்க போய்த்தாண்டா உனக்கு உலகமே தெரியுது. உன பார்வை எடுத்தா நீ எங்க போறாய்? உனக்கு தைரியம் இருக்க போய்த்தானே உலகத்தை ஆட்டி படைக்கிறாய். அன்பான வாலிபர்களே, குர்ஆன் சொல்லுது, காது கொடுத்தேன். எத்தனை ஹுத்பா, எத்தனை பயான், எத்தனை நல்ல விஷயம் கேட்டும் கேட்காம பள்ளிக்கு பக்கத்துல அதான் கேட்குது. என்னமோ உணவல்லவா? அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்துக்கு தயாராகிறாய் வாப்பா, நரகத்துக்கு தயாராகிறாய். கணக்கெடுக்கிறாய் இல்லை, நீ கணக்கெடுக்க இல்லை. நல்ல பார்வையை தந்தேன், நல்லத பார்வையை தந்த உனக்கு, நல்லத்தையே பார்க்க கிடைச்ச உனக்கு பாக்கியம் இல்லை, நரகத்துக்கு சொந்தமாக்குகிறாயே. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 3 பன்மையுடையவர்கள், உள்ளம் கொடுத்து சிந்திக்காதவர்கள், காது கொடுத்து கேட்காதவர்கள், பார்வை கொடுத்தும் பார்க்காதவர்கள், நல்லவைகளை இவர்கள். அல்லாஹ் எவ்வளவு அழகான உதாரணம் சொல்ல. ஆடு மாடு பரவாயில்லடா வாப்பா, ஆடு மாடு கூட பரவாயில்லை, அதை விட நீ மோசமே. மல்ஹும் அவன். இப்ப நான் சொல்ல தேவையில்லை, இவர் உலகத்துல வாழ்றது நல்லமா, போறது நல்லமா. ஒரு மிருகத்துக்கு, மிருகம் கூட அல்லாஹ்வை சுஜூது செய்யறப்பா, மிருகம் கூட அல்லாஹ்வை நன்றி செலுத்திட்டு வாருது. நீ ஒரு பிடி கவலை உணவை ஒண்ணுட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல உனக்கு வாய் வருகிறது இல்லைண்டா, உன ரப்ப திருப்திப்படுத்த உனக்கு சின்ன வருகிறது இல்லைண்டா, நீ உலகத்துல வாழ்வதில் என்ன அர்த்தம்? அருமையானவர்களை, சிந்திப்போம், செயல்படுவோம். இன்றைய நாளை, இன்றைய இரவை முக்கியமான ஒரு பின்னால் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. பெருநாளுடைய இரவு நேர காலத்தோட எப்படி நாங்கள் செய்யாமல் லைலுக்கு எழும்பினோமோ, இதைவிட நேர காலத்தோட எழும்பி இன்றைய நாள், அன்றைய இரவு, அன்றைய பெருநாள் தான் அல்லாஹ் எங்களை வேலை செஞ்ச மக்களுக்கு எப்படி கூடி கொடுக்கிறானோ, இதே போல நான் தொழுத, நான் பிடிச்ச நோம்பு, நான் ஓடிய குர்ஆன், முழுமையான கூலியை தரப்போகிறான். சொர்க்கத்தை வாஜிபாக்கிறான், நரகத்தை லட்சம் என்ற கோடிக்கணக்கான
கோடிக்கணக்கான லட்ச மக்களை அண்டைய நாள் இரவு, அண்டைய திருநாளுடைய இரவு நரகத்தில் இருந்து விடுவிக்கலாம். அந்த ஃபைல் எங்களை போடணும், அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நாங்கள் அனுப்பணும். வறுமையானவர்கள் சிந்திங்க, ஒவ்வொருத்தரும் சிந்திங்க. பிள்ளைகளுடைய இந்த ரோபு காலத்தை நாங்கள் யோசிச்சாங்க, கண்ணீர் வடிக்கணும், ரத்த கண்ணீர். எந்த பள்ளியிலையாவது தராவிக்கு எத்தனை புள்ளைகள் வாலிபர்கள் வந்தாங்க, சிந்தி யோசி. எங்கட புள்ள, வேற புள்ளகள் இல்லை, எங்கட புள்ள. பாப்பா எங்க, வழிநடத்துனர்கள் எங்க, புத்திஜீவிகள் எங்க? என பொறுப்பு என்ன? தப்பேடுமா அல்லாட்ட? அது கல்யாணம் முடிச்சு பெத்தெடுத்து மாசா அதா செல்வாக்கு பணம் கொடுத்துட்டாங்க இல்ல. அல்லாட்ட மாட்டி ஆகணும், சொல்லி ஆகணும். ஏத வாழ்வு, ஏத மனைவி, ஏத பிள்ளை எல்லாரும் ஜவாபு சொல்லி ஆகணும். வருமையானவர்கள் எதிர்காலத்தை யோசிங்க, சிந்திங்க, கபரை பயப்படுங்க, மௌத்த பயப்படுங்க, ஆகரத்துக்கு தயாராகுங்க. எனவே இன்றைய நாள் இரவு மாஷா அல்லா பெரிய ஒரு கூலி கொடுக்கக்கூடிய இரவு. யாருக்கு எப்படி முடியுமோ மாஷா அல்லா நேர காலங்களோட எழுந்தி அந்த நாடு அந்த இரவை சிறப்பாக்குங்க. அமல்களோட, தொழுகையோட, குர்ஆனோட. எங்களை ரப்பு எல்லா நாளும் மூத்தாது. அவன் விழித்தவனாகத்தான் இருக்கிறான், மூத்தாகிறவன் அல்ல. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். நிலைத்திருக்கக்கூடியவன், உயிர் பெற்றவன். அவனுக்கு மௌத்து கிடையாது, சிறு தூக்கம் கிடையாது. யா ஹய்யு யா கய்யூம் யா தல் ஜலாலி வல் இக்ராம். அலைங்க அல்லாஹ் 7வது வானத்தில் உள்ள மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் உதவிக்கு அனுப்புகிறான்? இந்த வார்த்தையினால் யா ஹய்யு யா கய்யூம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை. யா தல் ஜலாலி வல் இக்ராம் விருப்பமான வார்த்தை. இந்த அமல்கள், ஒவ்வொரு அமல்களை முடிச்சிட்டு ஏன் ரப்ப அலைங்க, ஏன் மலக்குமார்கள் அலைவீங்க. மலக்குமார்களை கொண்டு வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்ருடைய களம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் பத்ரு களத்திலே எங்களுக்கு படித்து தந்த பாடம் என்ன தெரியுமா? அன்றைய இரவு நபி அவர்கள் சிறு கூட்டத்தோடு இருக்கிறார்கள், பெருங்கூட்டம் தாக்குவதற்கு தயார். நபியவர்களுடைய கவனமும், நபியவர்களுடைய கவலையும், நபியவர்களுடைய சிந்தனையும் அல்லாஹ்வை அழைத்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் ரப்பே ரஹ்மானே. சின்ன ஒரு கூட்டம் தீனை சுமந்த மக்கள் என்னோடு இருக்கிறார்கள் ரப்பே. இவர்களை அழைத்து விட்டால் தீனுடைய இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன உதவியை கண்டார்கள் நபி அவர்கள்? காலையிலே பார்த்தால் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்களோடு 500 மலக்குமார்கள் மஞ்சள் தலைப்பாகுடன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளை தலைப்பாகுடன் நபியுடைய வலப்பக்கத்திலே யா ஹய்யும் யா கய்யூம் வேலை செய்தது. வலதிலே ஜிப்ரீல், இடத்திலே மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 500 மலக்குகளுடன் சாரியாக மொத்தமாக 5000 மலக்குமார்களை நபி அவர்கள் வரமழைத்தது, உலகத்துக்கு எடுத்தது. வெறுமனே ஷோ பார்த்துக் கொண்டல்ல, தன்னை திருப்பினார்கள் அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ் மலக்குமார்களை கொடுத்து உதவி செய்தார். இதே உதவி முஃமின்களாக எங்களுக்கும் இருக்கிறது மௌத்து வரை. எனவே அருமையான சகோதரர்களே, உள்ளத்துல சுமப்பும் என் நண்பர் பிரிய போகிறார், இன்னும் ஓரிரு நாம அவர்களே என்னை விட்டு பிரிய போகிறார், என்னை பற்றி என்ன சொல்லுவாரோ அல்லாஹ்விடத்திலே, என்னை பற்றி குர்ஆன் என்ன சொல்ல போகிறது என்ற உணர்வோடு ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடு இன்றைய நாளை நாங்கள் கழிக்க வேண்டி இருக்கிறது. நண்பர் பிரிய போகிறாரே, இவரோடு ஏதாவது சேர்த்து அனுப்பலாமே என்று இன்ன அமல்கள் எல்லாம் என்ன எங்களுக்கு செய்ய முடியுமோ. சௌவாலுடைய முறை வருவதற்கு முன்னால் இரட்டிப்பான கோடிக்கணக்கான நன்மைகள் கிடைக்க இருக்கின்ற என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த அமல்களை அதிகமாக செய்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முனைவரும், அதாவது துணை கொண்டு ஆசையோடு செயல்பட முன்வருவோம். அதே போல மாஷா அல்லாஹ் நாளைய நாள் பெருநாளுடைய சில ஒழுக்கங்களிலே நபியவர்களுடைய சுன்னத்துகள் ஒரு வழிமுறையை, சில அமல்களை நான் சுட்டிக்காட்டுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் அன்றைய நாள் அழகாக குளித்து அழகான முறையிலே புத்தாடைகள் அணிந்து அதையும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த திருநாளை எவ்வாறு கழிக்க வேண்டும், அதாவது ஈதுல் ஃபித்ருடைய நோன்பு பெருநாளுடைய இந்த நாள் வந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே குளித்து அழகான ஆடைகளை அணிந்து அன்றைய நாள் திக்ரிலும் ஸலவாத்துகளிலும் இபாதத்துகளிலும் நேரத்தை கழித்திருக்கிறார்கள். பெருநாள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது நபி அவர்கள் ஏதாவது ஈதுல் ஃபித்ருடைய அதாவது நோன்பு பெருநாளாக இருந்தால் ஏதாவது சுன்னத்தை சாப்பிட்டு விட்டு வருவதை இதை நபி அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். இதே போல எந்த பெருநாளுடைய தொழுகையை தொழுகிறார்களோ அந்த தொழுகையை முடித்த மாத்திரத்திலே நபி அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக வந்த பாதையை தவிர்த்து வேறொரு பாதையை தெரிவு செய்து பாதையை மாற்றி செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு சுன்னத். இதே போல அருமையானவர்களை நாளையும் இன்ஷா அல்லாஹ் பெருநாளிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களும் பண்பாடுகளும் ஞாபகப்படுத்தப்படும் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே வாலிபர்கள்
அதாவது வயதுக்கு வந்தவர்கள், மூத்தவர்கள் இன்றைய பெருநாளை எவ்வாறு கழிக்கலாம், என்ன அல்லாஹ்வுடைய உதவியை எடுக்கலாம் என்ற இந்த சிந்தனையை உள்ளத்துக்கு எடுங்கள். குறிப்பாக வாலிபர்கள், பெருநாள் என்று வந்துவிட்டது என்பதற்காக நாட்டினுடைய நிலைமை தெரியும், அதாவது அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்கள் தெரியும், சொல்ல தேவையில்லை. மதித்து நடவுங்கள். எங்கும் பிரச்சனைகளை, பலாய்களை, முசீபத்துகளை அங்க குடிச்சிட்டு பிறந்திருக்கிறானாம், அங்க கஞ்சா கடத்தலாம், இங்க ஐசாம் அப்படின்னு இழுக்கான கெட்ட பேர்களை எங்கட இந்த சிறந்த ஊருக்கு கொண்டு வந்துடாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். வாலிபர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. போங்க, கொண்டாடுங்க, பயண பயணம் போங்க. பெஸ்டில நான் கொண்டோல் படுத்துங்க. பெட்ரோலும் இல்லை, இப்ப டீசலும் இல்லை. பாப்பம்மா கொஞ்சம் கவனிங்க. ஏதாவது ஆபத்து வந்ததுக்கு பின்னால தலையில கை வச்சு அழுதத்துல வேலை இல்லை, வரும் முன் அணை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறேன். எனவே இந்த ஒழுக்கங்கள் போக மேலே நிறைய ஒழுக்கங்கள் இருக்கிறது. தெரிந்து அதை படித்து நாளைய திருநாளை கண்ணியமான சிறப்பான நாளாக நாம் அனைவர்களும் கொண்டாட வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்து வருவாயாக. கிருபையுள்ளவனே, கருணையாளனே, எங்களோடு விட்டு பிரிந்த எங்களுடைய நண்பன் ரமலான் யா அல்லாஹ் இன்னும் ஓரிரு அவர்களை விட்டு எங்களை விடைவிட்டு செல்லும் தருணம் யா அல்லாஹ். இந்த நோம்பு குர்ஆனும் உன்னிடத்திலே வந்து எங்களை பற்றி என்ன முறைப்பட போகிறதோ தெரியவில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்கள் ஏராளம், நாங்கள் செய்த தவறுகள் ஏராளம். அனைத்துக்கும் நீ மன்னிப்பை பெற தந்த இந்த மாதத்தை நீ எடுக்க இருக்கிறாய் ரஹ்மானே. யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை வழங்கினாயோ, யாருக்கெல்லாம் மக்ஃபிரத்தை கொடுத்தாயோ, யாருக்கெல்லாம் இதுக்கும் மின்னலான வழங்கினாயோ, அந்த கூட்டத்தை நீங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. பூரா முஸ்லிம் உம்மத்தையும் பாதுகாத்திருவாயாக. பூரா உம்மத்துக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக. நாட்டிலே ஒவ்வொரு ஊர்களிலும் கிராமங்களிலும் சுபீட்சத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ் திருவள்ளவனே, கருணையாளனே, இன்றைய நாள் இரவு இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் பூர்த்தியான கூலியை உன்னுடைய அடியார்களுக்கு வழங்கி இருக்கிறாய் ரப்பே. அதை ஆதரவைத்திருக்கிறோம் ரப்பே. சொர்க்கத்தை பார்க்கிறோம் ரப்பே. சொர்க்கத்தை ஆதரவைக்கிறோம் ரப்பே. சொர்க்கத்தை நாங்கள் கேட்கிறோம் ரப்பே. சொர்க்கத்தை தட்டினாத யா அல்லாஹ், சொர்க்கத்தை தட்டினாத யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு நுழைய வச்சிருயா அல்லாஹ். நோம்பின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக சொர்க்கத்தை ஆதரவாக்கிற யா அல்லாஹ். நரகத்தை இது பாதுகாத்திரு யா அல்லாஹ். சொர்க்கத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ். கபருடைய வேதனைக்கு பாதுகாத்திரு யா அல்லாஹ். நாளை கியாமத்தில் அமருக்கு நிறைந்த நாள் யா அல்லாஹ். குடும்பங்களும் எங்களுடைய உறவுகளும் எங்களுடைய உற்றர்களும் யாருமே கை கொடுக்க மாட்டாங்க யா அல்லாஹ். எங்களுடைய அமல் மட்டும்தான் உங்களுக்கு வரும் யா அல்லாஹ். எங்கள் அமல் போராது யா அல்லாஹ். எங்கள் அமல பவர் போராது யா அல்லாஹ். என்னென்ன அமல் செய்யணுமோ செய்யறதுக்கு தோவி செய்யா அல்லாஹ். மீதி உள்ள நாட்களை சிறந்த நாட்களாக ஆக்கித்தாயா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் ஓண்ட அன்ப, ஓண்ட அருள, ஓண்ட மகவிரகத்தை பெற்ற குடும்ப கூட்டத்தில வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. இறுதி நேரத்தை, இறுதி அமலை, இறுதி நாளை நல்லதாக ஆக்கிடுவாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. اما بعد، فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله. وقال الله تعالى في كلامه العزيز: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بذكر الحكيم وقول قولي هذا. استغفر الله لي ولكم ولسائر المؤمنين اجمعين فاستغفروه انه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. اما بعد، فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله. وقال الله تعالى في كلامه العزيز: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى ال محمد. اللهم ارض الخلفاء الراشدين سيدنا ابي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وعن سائر الصحابه رضوان الله عليهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار
اللهم لا تسوي خلقنا بالنار، اللهم لا تجعلنا في النار فإنها بئس الدار وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ذكر الله العظيم الجليل الجبار يذكركم يشكر يهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.